ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணாம ஒரு ஏதாவது ஒரு ஜாப்ல இருந்துட்டு ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஜாப் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆக உங்களுக்கு ஈஸியா பிளேஸ் ஆகலாம். நீங்க ஐஎம்ல பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸை விட எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம். எக்ஸாம்பிள் என்னோட பேட்ச்மேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பீப்புள் வந்து இருக்காங்க. இப்ப இந்த 200 பேருமே பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் ஐஎம் வந்திருக்காங்க, ஆம்பிஷியஸா இருப்பான். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கம்பெனில டாப் கம்பெனிஸ்ல இருப்பான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மார்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஹெச்சிஎல் என்ன கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே அந்த கம்பெனில என் பேட்ச்மேட்ஸ் ஒருத்தர் இருப்பான். ஸோ இது எப்படின்னா வந்து எனக்கு என்னோட நெட்வொர்க் வந்து க்ரோ ஆகும். என்னோட நெட்வொர்க் இப்ப நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ரெஃபரன்ஸ் வாங்கலாம். ஸோ அந்த அந்த கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நீங்க ஐஎம்ல வர்றது. அது என்னோட ஒரு பெஸ்ட் பிளஸ் பாயிண்ட். நீங்க வந்து காலேஜ்ல இப்ப எம் பேட்ச்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ அவன் பிளேஸ் ஆன கம்பெனிலே இல்ல. ஈஸியா ஒன்ஸ் அந்த நெட்வொர்க்குள்ள வந்ததால ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் இப்போ என் கம்பெனில கேட்டேன்னா நான் ரெஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மூலியமாவே நிறைய பேர் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க இப்போ. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் தான் ஒரு பெனிஃபிட்னும் இல்ல. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் அப்படின்றதும் இல்ல. அதுல ஆகலனாலும் நம்ம வந்து நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுவும் வேல்யூன்னு சொல்றேன் நானு.